செய்தியை பார்த்து வருகிறோம். சேலத்தில் போராட்டத்தின் போது பாஜக மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியையும் அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சேலத்தில் போராட்டத்தின் போது பாஜக மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்தான காட்சிகளையும் அது குறித்தான அண்மை செய்தியையும் பார்த்து வருகிறோம். சேலத்தில் போராட்டத்தின் போது பாஜக மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட காரணம் என்ன? விவரங்களை வழங்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ள சாராயம் அருந்திய 50க்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்கிறார்கள். அதேபோல் 100க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து சிகிச்சை உள்ளார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து இன்றைய தினம் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பாஜக சார்பில், அதாவது சேலம் மாநகர் மாவட்ட பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் தரப்பிலிருந்து அனுமதி கொடுக்காததால் அந்த அனுமதியை மீறி தற்போது ஏராளமான பாஜகவினர் அந்த ஒன்று கோடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முற்பட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை குண்டு கட்டாக கைது செய்ய முற்பட்டனர். இதனால் அங்கிருந்து இருக்கக்கூடிய பாஜகவினர் மற்றும் பாஜகவிற்கு போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் ஒருவர் கூட கைது செய்யக்கூடாது என பாஜக தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறை அதிகாரிகளோ இந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்த உங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை, எனவே நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடாது என கூறி அவர்களை கைது செய்ய முற்பட்டனர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் அங்கு குவிக்கப்பட்டிருந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் அப்போது குண்டு கட்டாக தூக்கி கைது செய்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.